தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே பொண்டாய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். கண்டிப்பா சார். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவல் அவரு இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ்ல பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நம்ம தொடர்ந்து உரையாடி வந்திருக்கிறோம். அவர் தான் மிக முக்கிய இடத்தில் இருந்தார். அவருடைய பேச்சும் இப்ப ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அவர் என்ன சொல்றார், அனைத்து உலக ஊடகங்களும் பொய் சொல்லிடுச்சு அப்படிங்கிறத சொல்றார். அதுல அவர் சொல்ற மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், பாகிஸ்தானால் இந்தியாவில் ஒரு கண்ணாடியை கூட உடைக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். இன்னொன்னு மிக முக்கியமா சொல்றார், பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்தியாவில் ஏற்பட்ட சேதம் தொடர்பாக ஒரு புகைப்படத்தையாவது உங்களால் காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறார். நீங்க அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? ஊடகங்கள் பொய் சொல்லிருச்சு அப்படின்னா இந்தியா துல்லியல் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானுடைய டெரர் கேம்ப் அழித்தது உண்மை. அதுல எந்த விதமான பொய்யும் கிடையாது. அது 16-20 நிமிஷத்துல அந்த வேலையை இந்தியா ராணுவம், இந்திய ஏர்போர்ஸ் திட்டமிட்டு சரியாக பெர்ஃபெக்டா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அரங்கேற்றம் பண்ணாங்க. அது டெரர் கேம்ப் 9 கேம்ப் அடிச்சு நொறுக்குனாங்க. அது அதை எந்த இன்டர்நேஷனல் ஊடகமும் மறுத்தது மாதிரி எனக்கு தெரியல. ஓகே ஓகே எதை மறுத்தாங்க அப்படின்னா, எதை இவங்க சொல்லாததை அவங்க வெளி கொண்டாந்தாங்க அப்படின்னா ரஃபேல் விமானம் வீழ்த்தப்பட்டதை தான் இவர்கள் மூடி, சிடிஎஸ் இருக்கட்டும், ராணுவ தளபதிகள் எல்லாம் மூடி மறைச்சத இன்டர்நேஷனல் ஊடகங்கள் வெளிப்பட்டதுக்கு கொண்டாந்தது. அதை பொய்ன்னு சொல்றாரான்னு தெரியல அஜித் தோவல். அது உண்மையா சார்? அது உண்மைன்னு ரஃபேல் அனௌன்ஸ் பண்ணிட்டான்ல. இப்ப தொழில்நுட்ப கோளாறுன்னு தானே சார் சொல்லி? எப்படி தொழில்நுட்ப கோளாறு? அப்ப எப்படி இது J-10 சிந்து ஏர்கிராப்டினுடைய பங்குகள் மேல போச்சு? தொழில்நுட்ப கோளாறு தானே. எப்படி தொழில்நுட்ப கோளாறு? வாங்கின புது பிளைட்டு தொழில்நுட்ப கோளாறு விழுந்துருமா? 12,000 அடியில தொழில்நுட்ப கோளாறு. அதனால அப்படின்னா சொல்லுங்க, ஏன் அன்னைக்கே மறைச்சிங்க? தொழில்நுட்ப கோளாறு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. செந்தூனுடைய ஷேர்ஸ் 35% மேல ஏறிச்சு. ரஃபேல் ஷேர்ஸ் 3-4% மேல இறங்குச்சு. அந்த போர் இறங்குச்சு இல்லையா? இது வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிடிஎஸ் சிங்கப்பூர்ல போய் பேசினாரா இல்லையா? இழந்தோம், எத்தனை இழந்தோம்னு சொல்ல மாட்டோம், ஆனா எல்லா வீரர்களும் சேஃபா திரும்பிட்டாங்கன்னு. அப்ப நம்ம ஏர் ஸ்பேஸ்ல பாகிஸ்தான் ராணுவம் சைனா ஏர்கிராப்ட் J-10C வச்சு, செந்து ஏர்கிராப்ட வச்சு ரஃபேல வீழ்த்திருக்கானா இல்லையா? இது உண்மையா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? ட்ரம்ப் போரை நிறுத்துறேன்னு சொன்னாரு. அது இன்ன வரைக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மறுத்து பேசலையே. நம்மளுக்கு என்ன இதா? அப்ப வீழ்த்தலன்னு சொல்லுங்க. தொழில்நுட்ப கோளாறுன்றத நீங்க காமிங்க, எப்படி தொழில்நுட்ப கோளாறு ஆச்சுன்னு. பிளாக் பாக்ஸ் இருக்கா? நம்ம ரஃபேலுடைய பிளாக் பாக்ஸ் எங்க? டீடைல் அனாலிசிஸ் எங்க? காமிங்க. தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லுங்க. உங்களை வேணாம் நேரம் சொன்னது. அப்ப நீங்க ஒரு விஷயத்த மறைச்சீங்கன்னா இன்டர்நேஷனல் ஊடகம் அவனுக்கு தெரிஞ்ச நியூஸ போடுறான். நீங்க ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, இன்டர்நேஷனல் ஊடகம் அவனுக்கு வரக்கூடிய நியூஸ போடுறான். அவன் கன்ஃபார்ம் பண்ணா போடுவானா? கன்ஃபார்ம் பண்ணா போடுவானா சொல்லுங்க. அப்புறம் சார், நீங்க பெருமிதமா சொல்லிட்டு தான் அவர் அதை ஒரு மிக முக்கியமான விஷயத்த திரும்பவும் அவர் சொல்றாரு. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல இந்தியாவுக்கு என்ன சேதம் ஏற்பட்டுச்சுன்னு கேக்குறாரு. இந்தியாவுக்கு என்ன சேதம் ஏற்பட்டா எத்தனை வீரர்கள் செத்தாங்கன்னு இவங்க தானே சொன்னாங்க. ஆர்டிலரி கன் ஃபயரிங்ல எத்தனை வீரர்கள் குடும்பங்கள் செத்ததுன்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்லையா? அப்ப அந்த டேட்டா பொய்யா?
வந்துடா பொய்யா? ரஃபேல் ஏர்கிராப்ட் வீழ்த்தப்பட்டது பொய்யா? சிடிஎஸ் வந்து சிங்கப்பூர்ல போய் நாங்கள் ஒரு சில விமானங்களை இழந்தோம், பட் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அப்ஜெக்டிவ் மீட் பண்ணமா இல்லையான்னு சொன்னாங்களா இல்லையா? அது பொய்யா? விமானங்கள் இழந்தோம், எப்படி இழந்தோம்னு சொல்ல மாட்டோம், அது பொய்யாது. இப்படி நிறைய கேள்விகள் இருந்தாலும் இந்த ரஃபேலை சுற்றி நடக்கிற இந்த கேள்விகள், நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த வீழ்த்தப்பட்ட ரஃபேலோட பிளாக் பாக்ஸ் எங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இப்ப ரஃபேல் வீழ்ந்துட்டா இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கே அது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நெருக்கடியினால்தான் இந்தியா சொல்ல மறுப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து இவங்க மறைக்கிறாங்க, மறைக்கணும்னு அவசியமே கிடையாது. போர்னா இந்த பக்கமும் சேதாரம் இருக்கும், அந்த பக்கமும் சேதாரம் இருக்கும், அதை மறைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல பாகிஸ்தான் சேதாரம் சொல்றது இந்தியத்துக்கு நெருக்கடி. அப்படி பார்த்தா சைனால போய் 20 வீரர்களை இழந்துட்டு வந்தீங்களே, அது 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 எது யார் முடிவு எடுத்தான்னு கேள்வி கேட்டோமே, அப்ப ஏதாவது பதில் சொன்னீங்களா? கல்வான் ரீஜன்ல நைட்ல வீரர்களை அனுப்பி பாகிஸ்தான் சைனா ராணுவம் வந்து அந்த 20 ராணுவ வீரர்களை கொண்டுச்ச, அப்ப எதுவும் நீங்க முடிவு பண்ணீங்களா? அது சேதாரம் தெரியலையா? சொல்லுங்க, என்னது அது? அப்ப வந்து இதை மறைக்க வேண்டிய தேவையில்லை. விழுந்துச்சுன்னா விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க, என்ன இருக்கு பிரச்சனை? இதுல போர்ல நம்ம தானே ஜெயிச்சோம், போர்ல இந்தியா தானே ஜெயிச்சுது. அப்படியா சார்? ஆமா, அப்புறம் இந்தியா தானே வெற்றி பெற்றது, நம்ம தானே அவங்களை அடிச்சோம். ட்ரம்ப் ஜெயிக்கலையா சார்? ட்ரம்ப் தான் அவர் நிறுத்தினாரு, போர் நிறுத்தினது அவர் தான். வெற்றி அவருக்கு தானே? வெற்றி அவருக்கு தான். நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, நாங்க தான் எல்லாத்தையும் அழிச்சு ஒடிச்சோம்னு சொல்றோம்ல, அது மாதிரி அதுல ஒன்று இது இல்லை. பிரம்மோஸ் அடிச்சோம், ஆகாஷ வச்சு ஏர் டிஃபென்ஸ் இது பண்ணோம், அவங்க சின்ன ட்ரோன் அனுப்பி நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் காலி பண்ணாங்க. அப்ப போர்ல வந்து இத்தனையும் நடக்கதான் செய்யும். இட் இஸ் நாட் இஷ்யூ. அதை மறைக்கணும்னு தேவை என்ன இருக்கு? அப்ப எதையோ மறைக்க நீங்க ட்ரை பண்றீங்களான்னு தானே கேட்பாங்க. சார், இந்த பிரம்மோஸோட இம்பார்ட்டன்ஸை திரும்ப பேசியிருக்கிறார். அந்த திட்டத்துல நீங்க இருந்ததுனால இந்த பிரம்மோஸ் வந்து இந்தியாவுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்துச்சா சார்? பிரம்மோஸ் தான் வந்து உலகத்திலேயே சூப்பர்சானிக் குரூஸ் மிசைல் ரஷ்யா இந்தியா கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ். ஓகே. அப்ப இதனுடைய பிரம்மோஸினுடைய பயன்பாடு அவங்களுடைய 9 நிலைகளை அளித்தது. அதாவது துல்லிய வேகத்துல ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் 1 மீட்டர் விண்டோல கரெக்டா போய் அது வந்து சூப்பர்சானிக் ஸ்பீடுல எபோவ் மாக் 3 அந்த ஸ்பீட்ல வந்து சவுண்டை விட 3 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய வல்லமை பெற்றது பிரம்மோஸ். அப்போ பிரம்மோஸினுடைய பயன்பாடை அவங்க எதிர்பார்க்கல. அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவின் உதவியை நாடியதற்கு காரணமும் பிரம்மோஸ் தான். அதனுடைய பயன்பாடு தான். அதை வந்து இந்திய ராணுவம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறது என்றுதான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக அதனுடைய பயன்பாடு இன்றைக்கு வந்து அப்துல் கலாம் அதை உருவாக்குனது. இன்றைக்கு அதனுடைய இது நாள் வரைக்கும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணோம், பல நாடுகளுக்கு நம்ம வித்திருக்கோம். $300 மில்லியன் உருவாக்கப்பட்டது. அது $150 மில்லியன் ஃப்ரம் இந்தியா. நரசிம்மராவ் தான் அதை கையெழுத்து போட்டாரு. $150 மில்லியன் ஃப்ரம் ரஷ்யா. $300 மில்லியன் உருவாக்கப்பட்ட அந்த பிரம்மோஸ் இன்னைக்கு 10 பில்லியனுக்கு மேல இந்தியாவுக்கு ரெவென்யூ கொண்டாடுது. ஆனா முதல் முறையாக ஆபரேஷன் சிந்தூர்ல தான் பிரம்மோஸை நம்ம பயன்படுத்தி இருக்கோம் பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டா. அது சக்சஸ், வெற்றி. அது மட்டும்தான் இந்தியாவுக்கான வெற்றியா நம்ம பார்க்கலாம் சார். சார், குறிப்பா சார் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் எங்க, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு இவங்கள்ட்ட இன்னுமே பதில் இல்லையே சார். ஏன் சார் பதில் இல்லையா? இது வரைக்கும் பதில் சொன்னாங்களா? பார்லிமெண்ட்ல சொன்னாரா பிரதமர்? இல்ல வேற எங்கேயாவது சிடிஎஸ் சொன்னாரா? இல்ல அஜித் தோவல் தான் சொன்னாரா? யார் எப்படி உள்ள தீவிரவாதிகள் உள்ள வந்தாங்க? ஏன் வந்து
அந்த பஹல்காம் ஏரியா வந்து இருந்த செக் போஸ்ட் எல்லாம் வித்ரா பண்ணப்பட்டது 1 வீக்குக்கு முன்னால. ஒரு வாரத்துக்கு முன்னால ஏன் வித்ரா பண்ணப்பட்டது? ஏன் வந்து 2000 பேர் கூடக்கூடிய பஹல்காம் அந்த அந்த இடத்துல ஒரு 4 வாட்ச் டவர் ஏன் போடல? ஏன் அங்க இந்திய ராணுவமோ சிஆர்பிஎஃப்ஓ பிஎஸ்எஃப்ஓ ஏன் இல்லை? சரி, சுட்டுட்டு போன தீவிரவாதிகள் 200 கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போனானே, அது வரைக்கும் ஏன் பிடிக்கல? இந்த கேள்விகளுக்கு இது வரைக்கும் பதில் ஏன் சொல்லல? இந்த கேள்விகளுக்கு பதிலே இல்லை. இதெல்லாம் கடந்து நான் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி 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 வெற்றின்னு போயிட்டாங்க. ஆனா இதுக்கு காரணமா அமைந்த அந்த சம்பவத்தை நடத்திய பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இதுவரைக்கும் ஹேவ் யூ டேக்கன் எனி ஸ்டெப்ஸ் டு பிரிங் தம் இன்டு புக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? அங்கதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெற்றி பெறணும். எப்படி மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக்கினுடைய தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணி வந்து அஜ்மல் கசாப் அந்த அஜ்மல் கசாஃபை வந்து ட்ரையல் நடத்தி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களோ, அது மாதிரி இவர்கள் தான் குற்றவாளி என்று நிரூபிக்க தவறியது ஏன்? இந்த கேள்விக்கு பதிலுங்க. இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? நம்ம ஹோம் மினிஸ்டர் சொல்லணுமா, இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லணுமா, இல்லை பிரைம் மினிஸ்டர் சொல்லணுமா, இல்லை ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் சொல்லணுமா, இல்லை ஆர்மி சொல்லணுமா? யார் சொல்லுவா? பதிலே இல்லை. இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சார் நிறைய வெற்றி விழாக்கள் தமிழகம் எங்கும் பார்க்க முடியுது. அதுல சில மேஜர்கள்லாம் வந்து பேசுறாங்க, இது வந்து இந்தியாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. நீங்க தொலைக்காட்சிகள்ல கூட பார்த்துருக்கலாம், நிறைய மேஜர்கள் எல்லாம் வந்து அவங்க போய் போர் பண்ண மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த வெற்றி கொண்டாட்டத்தை தமிழகம் முழுவதும் ஒரு பரப்புற ஒரு அஜெண்டாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து பிஜேபியினுடைய தேர்தல் அஜெண்டா. பிஜேபியினுடைய என்னைக்குமே வந்து பிஜேபி தனது அரசியலுக்காக இராணுவத்தை பயன்படுத்தக்கூடிய தேர்தல் அஜெண்டா. அதுக்கு சில வலதுசாரி சங்கி மேஜர்கள் உடந்தையாக இருப்பார்கள், சங்கி கர்னல்கள் உடந்தையாக இருப்பார்கள். அந்த கர்னல்கள் அந்த மேஜர்களுடைய வாக்குவாதம் ஏதோ இவர்கள் தான் இராணுவத்திற்கு பிளான் போட்டு கொடுத்த மாதிரி, இவர்கள் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி, இவர்களால் தான் அந்த வெற்றி கிடைச்ச மாதிரி வந்து தனக்குத்தானே சுய விளம்பரம் தேடி அலையக்கூடிய வலதுசாரி சங்கி மேஜர்களையும் கேர்னல்களையும் நம்ம பார்த்து வேற என்ன பண்ண முடியும்? சிரிக்க வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும்? சார், இந்த இதற்கு பின்னால் நடத்துகிற ஒரு, அதாவது இந்தியாங்கிற ஒரு தேசியத்தை மையப்படுத்திய ஒரு அரசியலை கட்டமைக்க RSS மிக தீவிரமா ஈடுபடுது. அதை எப்படி சார் நம்ம உள்வாங்கிக்கிறது? மக்கள் இப்பொழுது புரிந்து கொண்டார்கள். இவர்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு சிலரை சில நாட்கள் ஏமாற்றலாம், பலரை பல நாட்கள் ஏமாற்ற முடியாது. மக்கள் வந்து இவர்களது இராணுவத்தை பலிகடாக்கக்கூடிய பதன்கோட்டு இராணுவ வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டார்கள். பிஜேபியினுடைய கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் இதற்கு காரணம் ஹோம் மினிஸ்டர் தான் சொன்னாரு, குற்றச்சாட்டு சொன்னாரு. என்ன பதில் சொன்னாங்க? கல்வான் ரீஜன்ல நம்ம வீரர்கள் 20 பேரை நைட்டு அனுப்புறீங்க, நைட் அனுப்பி 20 பேரோட உயிர் தியாகம் செய்யப்பட்டது. ஏன் நைட் அனுப்பணும்? அனுப்ப வேண்டிய தேவை என்ன? இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் வரல. பகல்காமலையும் பதில் வராது, இனிமேலும் வராது. அதை பயன்படுத்தி ஒரு ஆபரேஷன் நடக்கும். அதை பயன்படுத்தி நாங்க தான் இந்தியாவை காக்கிறோம்ன்ற அரசியல் படுத்தப்படுவார்களே ஒழிய உண்மையாக களத்தில் போராடி களமாடிய இராணுவ வீரர்கள், இராணுவ வீரர்கள் தியாகங்கள், இங்க தியாகங்களுக்கு மதிப்பில்லை. அந்த தியாகங்கள் விலை பேசப்படும், அரசியல் படுத்தப்படும். அதன் மூலமாக பிஜேபி அட்வான்டேஜ் எடுக்கப்படும். அவ்வளவுதான் சார். இந்த ஆபரேஷன் சிந்தூரை கொண்டு வந்தது வந்து ஒரு பெரிய திட்டம் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த திட்டத்தில் பாஜக தோல்வி அடைஞ்சிட்டோ சார்? அவங்க ஏதோ ஒரு நினைச்சு கொண்டு வந்தாங்க, ஆனா அது அப்படி போகலையோ? அதான் ட்ரம்ப் வந்து பலூன் ஒரு பின்னால ஜோலியை முடிச்சு விட்டு போயிட்டாருல, ஒரு பின்ன குத்தி ஜோலியை முடிச்சுட்டாருலங்க. போற நிறுத்துறியா மேல 2 பேரும் டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் போடவா, எக்கனாமிக்கல் சாங்ஷன் போடவா? போற நிறுத்தினா ட்ரேடு பண்ணுவேன் அவங்ககிட்ட, இல்லைன்னா பண்றேன்னு சொல்லி தனக்கு கீழே வரக்கூடிய அமைச்சரை வச்சே பேசி வேலையை முடிச்சிட்டார்ல. அமைச்சரை வச்சு அவரா பேசினாரு.
ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அவர் டைரக்டா பேசினார், போன்ல பேசினாரு சார். இஸ்ரேல் ஈரானுக்கு அவர் டைரக்டா பேசினாரு. இந்தியா பாகிஸ்தானுக்கு அவரா பேசினாரு இல்லையே, அவர் கீழே வேலை ஒரு அமைச்சரை வச்சே பேசி போற நிறுத்திட்டு போயிட்டார்ல. ட்ரம்ப் எங்க டைரக்டா பேசினாரு? இப்ப உலகத்தினுடைய மிக முக்கிய தலைவரா சொல்ற மோடியும் ட்ரம்ப் பேசலையா சார்? ட்ரம்ப் எங்க பேசினாரு? அவர் பேசவே இல்லையே. மோடி வந்து இப்ப ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன உடனே உலக தலைவர்கள் வந்த போதுதான் ட்ரம்ப் வெளியே வந்து அவரே வரவேற்று போனாரு, அவரே வந்து வெளியனுப்பி வைத்தார் வாசல் வரை வந்து. மோடி போனப்ப அவர் கீழே வேலை பார்க்குற ஒரு பெண் அமைச்சரை அனுப்பி, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அனுப்பி கூட்டு போனாரு. திரும்பி வரும்போது அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் வந்து வெளியே அனுப்பி வச்சது. இது போதுமா? அப்ப இந்த ராணுவம், இது கட்டமைப்பு, இதை வைத்து இந்த பாஜக அரசு நடத்துகிற இதை நம்ம எப்படி சார் இங்க இருக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? புரிஞ்சுக்கூடிய ராணுவத்தை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஒன்று ஆபரேஷன் சிந்தூர் இது மாதிரி வச்சுட்டு ராணுவத்தை வைத்து இவர்கள் அரசியல் பண்றாங்க, அவ்வளவுதான் சார். இந்த புல்வாமா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எட்ஜ தேர்தலில் கொடுத்ததா சொல்லப்படுது. அப்படி ஒரு விஷயத்தை நம்பிதான் அந்த ஆபரேஷன் சிந்தூரை கையில் எடுத்திருப்பாங்க. அதுதான் புல்வாமால 40 வீரர்கள் தானே அட்டாக்ல இறந்தாங்க, புல்வாமா அட்டாக்ல. அது மாதிரி வந்து இதையும் வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக, அரசியல் அட்வான்டேஜாக ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. பெண்கள்லாம் விட்டுட்டு ஆண்களை கொண்டாங்க. அப்ப அவங்களுடைய குங்குமத்தை அளித்தவர்கள் இவர் பேசினாரு இல்லையா, நான் குங்குமம் கொடுக்குறேன்னாரு. ஓடுறதெல்லாம் குங்குமம், நான் குங்குமம் கொடுக்குறேன்னாரு. ஓன் குங்குமம் எனக்கு எதுக்குற அப்படின்னு கேட்டுச்சுல, பெண்கள்லாம் கேட்டாங்களா இல்லையா? நீ வைக்கிற குங்குமம் நீனு எங்களுக்கு ஹஸ்பண்டான்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்களா இல்லையா? கேட்டேன். அப்ப அது எதிர்மறை விளைவாக போனதுனால இது புஷ்வானமாகி போய்விட்டு. ஓகே, கண்டிப்பா சார். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி. தேங்க்யூ சார்.